Taste the Daily. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நலத்துறையின் மெத்தன போக்கால் அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்கள் மற்றும் அதனால் கர்ப்பமாகும் சிறுமியர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆந்திரா, கர்நாடகா என இரு மாநில எல்லையில் அமைந்துள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலை கிராமங்கள் அதிகம் என்பதால் கல்வியறிவில் பின்தங்கிய மக்கள் அதிகமாக உள்ளனர். வனப்பகுதியை ஒட்டிய மலை கிராமங்கள் மட்டுமின்றி பல்வேறு குக்கிராமங்களிலும் 18 வயது பூர்த்தியாகும் முன்பே திருமணம் செய்து வைக்கும் நடைமுறை இங்கு அதிகமாக உள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கடந்த 2021-22 ஆண்டில் 667 பேரும், 2022-23 345 பேரும், 2023-24 ஆண்டில் 165 பேர் என மொத்தம் 2519 பேர் இளம் வயதிலேயே கர்ப்பமடைந்துள்ளனர். இதில் 80% மேல் குழந்தை திருமணம் செய்து கொண்டவர்கள். சமூக நலத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு துறையினர் அலட்சியம் காட்டுவதால் குழந்தை திருமணம் செய்வோர் போக்சோ வழக்குகளில் சிக்காமல் தப்பி வருகின்றனர். மேலும் சிறு வயதில் கல்வி கற்க முடியாமல் குழந்தைக்கு தாயாகி வருவதால் சிறுமிகளின் மனம் மற்றும் உடல்நிலை பாதிக்கிறது. ஒரு சிறுமி கர்ப்பமடைவது வெளியே தெரிந்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். சிறுமியர் கர்ப்பமடையும் சம்பவத்தில் போக்சோ வழக்கு பதிந்து போலீசார் நடவடிக்கை எடுத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் நிதியுதவி கிடைக்கும். ஆனால் சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புத்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் பாதிக்கப்படும் சிறுமியருக்கு அரசு நிதியுதவி கிடைப்பதில்லை. ஒருவேளை நிதியுதவி கொடுக்க மெனக்கிட்டு இந்த விடிய அரசின் அதிகாரிகள் வேண்டுமென்றே நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்களோ என்ற சந்தேகமும் மக்கள் மனதில் எழுந்துள்ளது.